ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நண்பன் ஒருவன் வந்த பிறகு படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சிம்பிளான ஸ்டோரியா தான் இந்த படம் இருக்கு. எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமாலேயே இந்த மாதிரி கதை உள்ள படம் நிறையவே இருக்கு. அந்த படம்லாம் இருக்கும்போது இந்த படம் எந்த நோக்கத்துல எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாப் எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லாவே இருக்கும். பஸ் ஸ்டாப் ஃபுல்லாவா நம்ம ஹீரோட வாழ்க்கையில என்ன நடக்குது, நம்ம ஹீரோட ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எல்லாமே காட்டிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த படத்துல முழுக்க முழுக்க பிடிச்ச சீன்ஸ் எல்லாமே பஸ் ஸ்டாப்ல நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சத்தியமா சொல்றேன், செகண்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்ம நினைக்கிறதுக்கு எதிர்மாறாக தான் இருக்கு. ஏன்னா பஸ் ஸ்டாப்ல இருந்த அளவுக்கு கதைகளும் செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா இல்லைன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சிங்கப்பூர்ல நடக்கிற கதையெல்லாம் தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணுறப்ப பஸ் ஸ்டாப் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் நான் சொல்லணும். எனக்கு செகண்ட் ஹாஃபை விட பஸ் ஸ்டாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸோட நடிப்பும் நல்லா இருந்துச்சு. எல்லா ஆக்டர்ஸோட நடிப்பும் இந்த படத்தில் ஒரு ஒரு சீன்ஸுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஏற்ற கதை மாதிரி தான் இந்த படத்தில் சீன்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் தான். என்னை பொறுத்தளவுக்கு பேக்ரவுண்ட் பிஜிஎம் இந்த படத்தில் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் பாட்டுலாம் நீங்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு கேட்குற மாதிரி பாட்டுலாம் இந்த படத்தில் இருக்குது. காமெடியை பொறுத்த அளவுக்கு பஸ் ஸ்டாப் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு காமெடியாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை ஒரு ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு சாய்ஸாக இருக்கும். தேங்க்யூ.